கடவுளே பொறுமை கடலா இருக்கிறார்ல. ஏன் அவர் நினைச்சா இந்த செகண்ட்ல வினாஷ் கொண்டுட்டு வந்து அடுத்த செகண்ட்ல தெய்வதைகளை கொண்டுட்டு வந்துட முடியாதா? ஆனா வெயிட் அண்ட் சி, எல்லாரும் வெளியில வரணும்னு நினைக்கிறாரு. டிராமாவை கொஞ்சம் விட்டு பிடிக்கிறாரு. அதனால கடவுளே நீங்க சந்தேகப்படக்கூடாது, இது அவரோட இக்கியமான. ஜிஸ்மே ஹி குஷி சமாயி ஹுயி ஹை, அந்த சகிப்பு தன்மையில தான் குஷி அடங்கி இருக்கு. இஸ் குண சே ஈஸ்வரிய சுக்கு மஹசூஸ் ஹோத்தா ஹை. நீங்க சகிச்சுக்கோங்க உங்களுக்கு நடக்கிற விஷயத்த. எவ்வளவு சகிச்சுக்கிறீங்களோ அவ்வளோ ஈஸ்வரிய சுகத்தை அனுபவம் பண்ணுவீங்க. सहन करते भी तुम कितने मौज मनाते हो, यही गोपनीय ज्ञान है. உங்க மேல போடக்கூடாத பழியெல்லாம் போட்டாலும் நீங்க சகிச்சுக்கிட்டு இருந்தா பாபா உங்களுக்கு குஷிப்படுத்திடுவாரு. சகிப்பு தன்மையோடு இருந்தா பாபா குஷிப்படுத்துவாரு. இதுதான் கோப்பனிய. அப்படின்னா அத்தீந்திரிய சுகத்தை கொடுப்பாரு. எனக்காக இந்த குழந்தை இவ்வளவு பழியெல்லாம் சுமக்குது, அவர் பார்த்துட்டு தானே இருக்காரு. அது கூட சாதாரண ஆள் இல்லையே, ஆல்மைட்டி பாபா குஷிப்படுத்துவாரு. ऐसा अनासक्त योगी ही स्थायी सुख को प्राप्त करता है. அப்படிப்பட்ட அனாசக்த, எந்த ஆசையும் இல்லாத யோகி இருக்காங்களே, இவங்களாலதான் ஸ்தாயி குஷி, அத்தீந்திரிய சுகத்தை அடைய முடியும். அபி तो परीक्षाओं का समय नजदीक आ पहुंचा है. இப்போ அந்த எக்ஸாமினேஷன் டைம் வருது. எந்த எக்ஸாம்? ஃபைனல் எக்ஸாம் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். हर एक वर्ष आने वाली परीक्षाओं को इन एडवांस सामने रख उस अभ्यास में चलता चले. அந்த காலத்துல ஃபைனல் எக்ஸாம் +2 எக்ஸாம் இருக்கணும். மாடல் எக்ஸாம்னு தனியாக ஸ்டூடெண்ட்ஸு டைம் செட் பண்ணிவிட்டு ஒரு ஏதாவது ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு வீட்லேயே, டீச்சர் கிடையாது, வீட்டிலே எழுதி அந்த எக்ஸாமை முடிக்க முடியுதா அந்த டைமுக்குள்ளே, அப்புறம் அவங்களே கரெக்ஷன் பண்ணி எவ்வளோ மார்க்கு வாங்க முடியுது அப்படிலாம் டெஸ்ட் பண்ணிப்பாங்க. அது மாதிரி இந்த ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் பேப்பர்லாம் வரும். எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கொஞ்சம் சகிப்பு தன்மையோட கிராஸ் பண்ண, எதிர்நீச்சல் கற்றுக்குவாங்க. எதிர்நீச்சல் சகிப்பு தன்மை.